ஹாய் ஃபேமிலிஸ். இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். பஸ்ஸில் ஒரு முஸ்லீம் பொண்ணை வந்து திருநங்கை வந்து அடிக்கிற மாதிரி வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கும் நடந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நான் வந்து ஒரு தடவை மார்க்கெட் திண்டுக்கல் பஜாருக்கு போயிட்டு கடை வீதியில் ஏதோ ட்ரெஸ்ஸோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். போயிட்டு வரும்போது, அதாவது எனக்கு கூட இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கூட போயிருந்தேன். போயிட்டு வரும்போது ஒரு திருநங்கை வந்து தலையில் இப்படி அமுத்தி கை வச்சு அப்படியே அமுத்துறாங்க. அமுத்திட்டு காசு கொடுன்னு கேட்குறாங்க. என்கிட்ட சில்லறையே இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்பையும் வந்து நீ எல்லாம் உங்கள்கிட்டையெல்லாம் காசே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, காசு கொடுக்கலைன்னா நீ வந்து நாசமாக போயிடுவேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டாங்க. என் ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது ஒரு இதாகவே ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கங்க. காசு இல்லைன்னு சொன்னால் போக மாட்டேங்கிறாங்க. அதை வந்து ஒரு சாபம் விடுறாங்க. நமக்கு வந்து அவங்க பக்கத்தில் வந்தாலே நமக்கு வந்து பயமாக இருக்குது. எப்படி நம்ம இல்லைன்னு சொல்கிறது, என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி தாங்க இருக்கிறாங்க. காசு நம்மலாம் இல்லாதப்பட்டவங்க, நம்மலாம் ஏதோ ஒரு வேலைக்கோ எதுக்கோ நம்ம ஓடி தாங்க நம்மளும் உழைக்கிறோம். நம்ம அந்த காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரிம்மான்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நீ கொடுத்தாலே கொடு அப்படிங்கிறாங்க. கொடுக்கலைன்னா சாபம் விடுறாங்க. இதெல்லாம் என்னங்க, யார்கிட்டங்க போய் சொல்கிறது?